ஆமென். வாசிக்கலாம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், எண்ணில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, ம். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் ம். கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். தேவனுக்கு அன்பான, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, நாம் கர்த்தரோடு நிலைத்திராவிட்டால் நம்மால் கனி கொடுக்க முடியாது. இந்த அதிகாரம், இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, ரட்சிக்கப்படாத ஒருத்தனுக்கு அல்ல, புறஜாதி மக்களுக்கும் அல்ல, அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அல்ல, தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னோடு தன்னை பின்பற்றி வரக்கூடியதான சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. யாருக்கு சொன்ன வார்த்தை? சீஷர்களுக்கு. தன்னுடைய அழைப்பை ஏற்று, தன்னுடைய வேலையை விட்டு, தன்னுடைய பாவத்தை விட்டு, தன்னுடையதான குடும்பத்தை விட்டு, இயேசுதான் முக்கியம் என்று படகை விட்டு, வலையை விட்டு, இயேசுவுக்கு பின்பாக நடந்து வந்த சீஷர்களை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. இந்த 2ஆம் நாள் செய்திக்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் என்றால், இணைத்துக் கொள்ளும் தேவன். இணைத்துக் கொள்ளும் தேவன். யாரை தேவன் இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்? தன்னோடு நிலைத்திராத கொடியை, தன்னோடு நிலைத்திராமல் போன கொடிகளை மீண்டும் தன்னோடு இணைத்துக் கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக கனிகள் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். உண்மையா இல்லையா? உண்மை. நாம் எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைத்தார்? மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நம்மை அழைத்தார். மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அநேகருக்கு உதவ, அநேகருக்கு நாம் ஜெபிக்க, அநேகருக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பாரப்பட கர்த்தர் நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இணைந்திருந்த கொடி சிறிது காலம் பிரிந்து போய்விட்டது. இணைந்திருந்த கொடி சில காலம் கழித்து அது தானாய் என்னால் கனி கொடுக்க முடியும் என்று தன் இணைப்பை துண்டித்து விட்டு அது தானாக செயல்பட ஆரம்பித்தது. இந்த வெட்டப்பட்ட கொடியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொடியின் பச்சை இருக்கிற வரைக்கும் அது துளிர்த்துக்கிட்டே இருக்கும். அது வெட்டப்பட்ட இடம் காய்ந்து அது நீரத்தன்மையை இழக்கிற நிலை வரைக்கும் அது கனி கொடுக்கும். அதாவது கனி கொடுக்கும்னா பச்சையை காண்பிக்கும். அப்போ துண்டிக்கப்பட்ட எல்லா கொடியும் நினைப்பது என்ன? நான் செடியிலிருந்து துண்டிக்கப்பட்டாலும் என்னிடத்தில் பச்சைத்தன்மை என்ன பண்ணல, இன்னும் போகலை, என் நிலைகள் இன்னும் முதிரவில்லை, என் கனிகள் இன்னும் குறையவில்லை அப்படின்னு அந்த வெட்டப்பட்ட கொடியானது என்ன பண்ணுமா? நினச்சிக்குமா. அதுபோல நாம் செய்கிற கிரியைகள், நாம் செய்கிற நன்மைகள், நாம் செய்கிறதான எல்லா உதவிகளும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் தேவனோடு இருந்து கொண்டுதான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ வெட்டப்பட்டாயிற்று, இப்பொழுது நீ உன்னுடைய நற்கிரியைகளை நீ இதுவரைக்கும் செய்த அந்த வழக்கத்தின்படி செய்கிறாயே தவிர என்னில் நிலைத்திருந்து நீ என்ன பண்ணல, செய்யல. அப்ப அப்படி வெட்டப்பட்ட கொடிகளை, பிரிந்து போன கொடிகளை, பிரிந்து போய்விடலாம் என்று நினைக்கிற கொடிகளை பார்த்து வார்த்தை வருகிறது, உன்னை மீண்டும் என்னோடு இணைத்து கொள்ள அழைக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15:1-2-3 வாசிக்கலாமா? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ ம், அதை அவர் அறுத்து போடுகிறார். ம், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே ம். நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப இந்த கொடி எப்படிப்பட்ட கொடிகளா இருக்கு? சுத்தம் பண்ணப்பட்ட கொடியா இருக்கு. ஏன்னா ஒரு செடி வளர்க்குறவங்க, செடி வளர்க்க பிடிக்கிறவங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடையதான காய்ந்த இலைகளை, காய்ந்த தண்டுகளை என்ன பண்ணுவாங்க? அதை வெட்டி வெட்டி அதனுடைய தோட்டத்தை நாளுக்கு நாள் மெருகேற்றி கொண்டே இருப்பாங்க. இது செடி வளர்க்குறவங்க செய்கிற ஒரு ஒரு பிடித்தமான ஒரு காரியம். அதே போல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, மக்களை கர்த்தர் வடிவமைக்கும்படி அவர்களுக்குள் தேவையற்ற அந்த காய்ந்த இலைகளை என்ன பண்ணாரு? பிடுங்கி எறிந்து விட்டு அதை அதை சுற்றி கொண்டிருந்த
சில சிக்கல்களை சிக்கியிருக்கும். ப்ராப்பராக வளராதபடிக்கு முன்னும் பின்னுமா சில கிளைகள் வந்து முரண்டு படிச்சுக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் ப்ராப்பராக எடுத்து விட்டு காய்ந்த இலைகளெல்லாம் பிடுங்கி அதை பூச்சி அணுகாதபடிக்கு அதுக்கு மருந்து தெளித்து அது நல்லா வளரும்படி அதுக்கு உரம் போட்டு ஒவ்வொரு நாளும் காய்ந்து விடாத கொடிக்கு அதுக்கு தண்ணி ஊற்றி இவ்வளவு பராமரிப்போடு அந்த செடியை என்ன பண்ணுவாங்க, பத்திரமா பார்ப்பாங்க. அந்த செடியை பார்க்க எப்படி இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அதுபோல தான் பிதாவும் இயேசுவோடு இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் சுத்திகரித்தார். இப்பொழுது நாம் சுத்தமா இருக்கிறோம், ஆனால் கனியற்றவர்களாய் இருக்கிறோம். சுத்தமா இருக்கிறோம், ஆனால் கனியற்றவர்களாய் இருக்கிறோம். இங்க அதை தான் குறிப்பிடுறாரு. நான் உன்னை சுத்தம் பண்ணியிருக்கிறேன், உனக்குள்ள கனி இருக்கணும். நான் உன்னை சுத்தம் பண்ணியிருக்கிறேன், நீ சுத்தமா இருக்கிற, என் உபதேசத்தை கேட்டிருக்க. இதுவரைக்கும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா உபதேசத்தையும் நீங்க கேட்டிருக்கிறீங்க. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசினதான ஒவ்வொரு தேவ வார்த்தைக்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஆனால் சுத்தமான நம்முடைய கொடிகளில் தேவன் எதிர்பார்க்கும் கனிகள் காணப்படவில்லை. அப்ப தேவன் நம்ம எதற்காக உண்டாக்குனாரு? கனி கொடுக்கும்படி. கனி கொடுக்கும்படியே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே 8வது வசனத்தை வாசியுங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப நமக்குள்ள கனி உள்ள வாழ்க்கை இருக்கும் பொழுது யாரு மகிமைப்படுறா, யாரு சந்தோஷப்படுறா? பிதா சந்தோஷப்படுறார். அப்ப நம் கனி உள்ள வாழ்க்கை இருக்கும் பொழுது யார் சந்தோஷம் அடைகிறா? பிதா சந்தோஷம் அடைகிறாரு. அப்ப நம்ம கனி உள்ள வாழ்க்கை இருக்கும்போது நம்ம யாருக்கு சீஷர்களா இருக்கிறோம்? இயேசுவுக்கு சீஷர்களா இருக்கிறோம். அதே 9வது வசனம் வாசிங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நானும் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு, அன்பில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்கள். யாருடைய அன்புல? இயேசு கிறிஸ்துவுடைய அன்புல. இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் பிழைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்தால் நாம் பிழைத்திருப்போம். அப்படி பிழைத்திருக்கும் பொழுது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அடுத்த வார்த்தையை சொல்றாரு, நாம் சந்தோஷமா இருக்கும்படிக்கு இந்த காரியத்தை நமக்கு என்ன பண்றாராம்? சொல்றாராம். அப்ப கனி உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? அன்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். இரண்டாவது சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். யாருடைய வாழ்க்கையில சந்தோஷம் குறையுது? யாருடைய வாழ்க்கையில அன்பு தணிந்து போகுது? புரிந்து கொள்ளணும், என்னிடத்தில் கனிகள் காணப்படவில்லை. தேவன் விரும்பின கனிகள் என்னிடத்தில் காணப்படவில்லை. தேவன் விரும்பின கனிகள் என்னிடத்தில் காணப்படவில்லை. அதே 16வது வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்கு தெரிந்து கொண்டாரா? அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்முடைய கனிகள் நம்மிடத்தில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு நாள், ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் கனிகளை தந்துவிட்டு கனி கொடாமல் இருக்கிற வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தல. நம்மிடத்தில் கனிகள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நிலைத்திருக்குன்னா என்ன? அது நாள் முழுவதும், காலம் முழுவதும், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்முடைய கனிகளை நாம் கொடுத்து கொண்டே இருக்கணும். அதற்காக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப முதலாவது அன்புக்காக அன்புல நிலைத்திருக்கும்படி நம்ம ஏற்படுத்தி இருக்கிறாரு. ரெண்டாவது நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும்படி நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரு. மூன்றாவது நமக்குள்ள கனிகள் நிலைத்திருக்கும்படி, ஒரு முறை அல்ல, நிலைத்திருக்கும் கனி. அதே 17வது வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அப்ப இதுவரைக்கும் வாசித்ததான எல்லா இடத்திலையும் பிரதானமா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? அன்பு.
யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு. அப்ப இணைந்திராத கொடிகள் எப்படிப்பட்ட கொடிகளா இருக்கு? அன்பை ஏற்கிற நிலையில் அற்ற கொடிகளா இருக்கு. இல்லைன்னா அன்பை வெறுக்கிற கொடியா கூட இருக்கு. அதனாலதான் தேவன் சொல்றாரு, என்னை வெறுக்கிற, என் அன்பை புறக்கணிக்கிற, என் சமூகத்தை புறக்கணிக்கிற, என்னுடையதான தொடுதலை புறக்கணிக்கிற அந்த கொடியை மீண்டும் இணைத்து கொள்ளும்படி நம்மை அழைக்கும் தேவன். அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், செடிக்கும் கொடிக்கும், செடி எதற்காக உண்டாக்குனது, கொடி எதற்காக உண்டாக்கப்பட்டது? கொடி கனிகளை கொடுக்கும்படி, செடி கனிகளை கொடுக்கும்படி. அப்ப இந்த கனி உள்ள வாழ்க்கை நிறைந்த ஒரு சபையை கர்த்தர் தேடி வருகிற காலம் சமீபமாக மாறிவிட்டது. நம்முடைய கனி தேவனுடைய சமூகத்திற்கு அதிகமாய் நாம் அவருக்கு கொடுக்கும்படி அவர் நம்ம என்ன பண்றாரு? ஏற்படுத்தி இருக்கிறார். அடுத்து லூக்காவின் சுவிசேஷம் 20:10 சொல்லப்பட்டிருக்கும், கனிகளின் அளவை அவர் என்ன பண்றாரு? கணக்கிடும்படி தம்முடைய ஊழியக்காரன் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். கனிகளின் அளவை கணக்கிடும்படி. அது எவ்வளவு கனி கொடுத்துருக்கு, அந்த செடி எவ்வளவு, அந்த கொடி எவ்வளவு கனி கொடுத்துருக்கு, அந்த கனிகளை பறித்து எடுத்துட்டு வாங்க. அப்ப கனிகளை கணக்கு பார்க்கும் காலமும் என்ன பண்ணுது? வருது. வாசிங்க 20:10. அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகள் தன் பாகத்தை கொடுத்தனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அப்ப அந்த கனிகளை அளவு பார்க்கும்படி எவ்வளவு கனிகள் அவன் கொடுத்திருக்கிறான், ஜீவிதத்துல எவ்வளவு கனிகள், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு கனிகள் அவன் கொடுத்திருக்கிறான் என்ற கனிகளின் அளவுகளை பார்க்கும்படி அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று என்ன பண்றாராம்? தமது ஊழியக்காரரை அனுப்புறாராம். அதே மத்தேயு சுவிசேஷம் 21:34 சொல்லப்பட்டிருக்கும், தேவன் நம்மை சந்திக்கும் காலம் சமீபமாய் இருக்கு. தேவன் நம்மை சந்திக்கும் காலம் சமீபமாய் இருக்கு. மத்தேயு 21:34. கனிக்காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரிடத்தில் அனுப்பினான். அப்ப கனியின் காலம் என்ன ஆயிற்று? சமீபமா மாறிடுச்சு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த பாவத்திற்கும் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் நன்மைக்கும் தக்க பலனை என்னோடு கூட என்ன பண்றேன்? கொண்டு வரேன். அப்ப அந்த கனிகளை பார்த்து அந்த கனிகளை எடுத்துக்கொள்கிற காலமும் சமீபமாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிற நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? கனி நிறைந்த வாழ்க்கையுடையவர்களா இருக்கணுமா? அந்த கனிகள் என்ன என்ன? அந்த கனிகள் என்னென்ன கனிகள்? என்னென்ன கனிகள்? ஆரஞ்சு, ஆப்பிள், பலாப்பழம், மாதுளம்பழம், அந்த கனிகளா? அது பழக்கடையில் கிடைக்கிற, பழமுதிர்ச்சோலையில் கிடைக்கிறதான கனிகள். இங்கு சில கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 13:15. எபிரேயர் 13:15. ஆகையால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்ப முதல் கனி என்ன கனி? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இதை என்ன பண்ணுமா? எப்பொழுதும் கர்த்தருக்கு செலுத்தணுமா? நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபங்கள் எழுதுறப்பையும் முடிக்கிறப்பையும் பாருங்க, ஸ்தோத்திரன்ற வார்த்தையை சொல்லாம ஆரம்பிக்கவும் மாட்டாரு, ஸ்தோத்திரன்ற வார்த்தையை சொல்லாம முடிக்கவும் மாட்டார். உங்களை சந்திக்கும்படி நான் ஆர்வமா இருக்கிறேன், இந்த வீட்டாருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அந்த வீட்டாருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன், அந்த மனுஷனுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நீங்க எங்களிடத்தில் வாஞ்ச இருக்கிறபடினால எங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கணும், நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். நன்மைகள் செய்யும் பொழுது ஸ்தோத்திரம், தீமைகள் வரும் பொழுதும் ஸ்தோத்திரம்.
ஆசீர்வாதம் வரும் பொழுதும் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை இழக்கும் போதும் ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா நம்முடைய நாவுகள் இருக்கணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய நாவுகளாக இருக்கணுமா? இந்த வருடத்தில், கடந்த வருடத்தில் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கோம்? தனிப்பட்ட விதத்தில் நாம் நன்மை அனுபவிக்கும் பொழுதும் சரி, தீமையை அனுபவிக்கும் பொழுதும் சரி, எத்தனை விசை நாம் ஸ்தோத்திரத்தோடே கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டிருக்கிறோம்? புலம்பலோடு காணப்பட்ட காலம் அதிகமா, ஸ்தோத்திரத்தோடு காணப்பட்ட காலம் அதிகமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் செலுத்துங்கள். உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்துங்கள். அப்ப நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய முதல் கனி என்ன? எப்பொழுதும் தேவனை துதிக்கிற கனி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும். துன்பத்திலும் துதிக்கணும், இன்பத்திலும் துதிக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்கிறாரு. நல்ல ஊழியம் செஞ்ச ஒரு தேவ மனுஷன் அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருக்காங்க இப்ப சங்கிலியில கட்டி போட்டு. செய்த ஒரே ஒரு காரியம், துதித்தார். நான் ரொம்ப ஊழியம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன் ஆண்டவரே, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஸோ என்னால் ஸ்தோத்திரன்ற வார்த்தையை சொல்லக்கூட என் வாயில தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்ணல? தன் பலவீனத்தை குறித்தோ, தான் பட்ட பாடுகளை குறித்தோ, தான் வாங்கின அடிகளை குறித்தோ, தான் செய்த ஊழியத்தை குறித்தோ, இல்லை இதுவரைக்கும் நின்ற வைராக்கியத்தை குறித்தோ அவர் அங்கே பெருமை பாராட்டவில்லை. மீண்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பிக்கிறார். இது எதற்காக சொல்றேன்னா, எத்தனையோ முறை நம்ம பலவீனமான நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறது உண்டு. நாம் அடிபடுகிற நேரத்தில், பண விஷயத்திலேயோ, குடும்ப விஷயத்திலேயோ, உறவு விஷயத்திலேயோ, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நாம் அடிபடும் பொழுதும் கூட நம்முடைய வாயின் வார்த்தையில ஸ்தோத்திரம் என்ன பண்றதில்ல? முதலாவது வருவதில்லை. அப்ப தேவன் விரும்புவது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் இந்த கொடியானது செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொடியானது எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே தேவனை துதிக்கிற பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு கனி, கொலோசியர் 1:10. சகலவித ம் 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 ஸ்தோத்திரம், நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனுக்கு பாத்திரவன நடந்து கொள்ள வேண்டுமா? இரண்டாவது கனி எந்த கனியை குறித்து சொல்றாரு? நற்கிரியைகள். நம்மிடத்தில் என்ன என்ன கனி இருக்கணுமா? நற்கிரியைகள். நற்கிரியைகள்னா என்ன? எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்யணும். தீமையை அல்ல, நன்மையை செய்ய நாடுங்கள். உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மையை செய்ய நாடுங்கள். நீ தீமையை தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை நற்கிரியைகளா இருக்கணும். உதவி செய்தவனுக்கு தான் உதவின்னு இல்லை, உதவி செய்யாதவனுக்கும் உதவி, கேட்டவனுக்கு மாத்திரம் அல்ல, தேவைப்படுகிறவனுக்கும் உதவி. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணுமா? நற்கிரிகளை கொண்ட கனி உள்ள வாழ்க்கையா இருக்கணுமா? இந்த நற்கிரியை கொண்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆனா அதை நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட மனநிலைமையில நம்ம வைத்திருக்கிறோம்னு எரேமியா சொல்றாரு. எரேமியா 2:21 வாசிங்களேன். நான் உங்களிடத்தில் நற்கிரியைகளை கொடுத்தேன். அந்த நற்கிரியைகளை நாம இன்னைக்கு எப்படி மாத்தி வைத்திருக்கிறோமா? நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். எப்படி நாட்டினாரா? நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் முற்றிலும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? என்ன கொடியா மாறிட்டோமா? காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய். ஆகாத கொடியா ஏன் மாறின?
நற்கிரியைகள் செய்யும்படி, நற்காரியங்கள் செய்யும்படி, முற்றிலும் உன்னிடத்தில் நற்கிரியைகள் மாத்திரம், நன்மை மாத்திரம் இருக்கும்படி உன்னை நான் படைத்தேன். ஆனால் நீயோ காட்டுச் செடி போல ஏன் மாறிட்ட? வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு, காட்டில் இருந்த ஒரு மரத்தை வெட்டி வீட்டு மரத்தோடு அவர் சேர்த்து வைத்தார். அப்ப உலகத்தில் வேர் பற்றி இருந்த நம்மை வெட்டி அவர் வீட்டாகிய சபையில் நாட்டி வைத்தார். நாட்டி வைத்த நாம் இந்த சாரத்தை காட்டாமல் அந்த சாரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சாரத்தை? நமக்கு வேர் ஊன்றி நம்மிடத்தில் ஊறி வருகிற அந்த நற்கிரியைகளாகிய நற்குல திராட்சை செடியாகிய அந்த காரியத்தின் ரசத்தை நாம் காண்பிக்காமல், அந்த தித்திப்பை காண்பிக்காமல், நம்மை வெட்டி எடுத்த காட்டின் அந்த திராட்சை செடியினுடைய அந்த காட்டு செடியினுடையதான காரியங்களே காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. ஆனா நம்மை கர்த்தர் எதற்கு படைத்தார்? எதற்கு உருவாக்கினார்? நற்கிரியைகள், நற்காரியங்கள். ஆனால் நாம் செய்கிறதோ காட்டின் காரியங்கள், வீட்டின் காரியங்கள், சபையின் காரியங்கள் அல்ல. உலக காரியத்தை எங்க காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? சபைக்குள் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை தான், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். ஆனா அந்த குடும்பத்துல என்ன நடக்குது? ஆவிக்குரிய காரியம் நடக்குதா? நற்காரியங்களுக்கு நடக்குதா? தேவன் நம்மை உயர்கோல திராட்சை செடியா வைத்தாரு, திராட்சை கொடுக்கத்தக்க நம்ம கொடியா மாத்தினாரு. நம்ம இடத்துல எது காணப்படுகிறது? அவர் விரும்பின அந்த நற்குல திராட்சை கொலையா, இல்ல காட்டின் திராட்சை கொலையா? நம்ம குடும்பம் ரசிக்கப்பட்ட குடும்பம் தான். நம்ம குடும்பத்துல எந்த கனி வெளிப்படுது? நம்முடைய குடும்பத்துல என்ன கனி வெளிப்படுது? நம்ம இடத்துல என்ன கனி வெளிப்படுது? நம்ம இடத்துல வெளிப்படுவதுதானே அங்கிருந்து வெளிப்படும். ஆனா படைத்தது எதற்கு? நற்குல திராட்சை குலையாக இருக்கும்படி, செடியாக கொடியாக இருக்கும்படி. ஆனால் நாமோ காட்டு செடியை போல, காட்டு செடியை போல சில சமயத்தில் என்ன பண்ணுறோம்? தேவ சமூகத்தில் உலகத்தை கொண்டு வந்து நாட்டி வைக்கிறோம், உலக காரியத்தை கொண்டு வந்து நாட்டி வைக்கிறோம், உலக விஷயங்களை கொண்டு வந்து நாட்டி வைக்கிறோம். குடும்பத்துலேயும் அதே காரியம்தான். ஆவிக்குரியவனாய் இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார். நான் மாம்சத்துக்குரியவனாகத்தான் நடப்பேன் என்று சில சமயங்களில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதை இன்றைக்கு தேவ சமூகத்தில், நீர் என்னை எப்படிப்பட்டவனாய் உருவாக்கினீரோ அப்படிப்பட்டவனாகவே நான் வாழுவேன் ஆண்டவரே. என்னை உயர்கோல முற்றிலும் முற்றிலும் கொஞ்சம் கூட இல்லை, முற்றிலும் உயர்கோல திராட்சை கொலையாய் என்னை வைத்தீர், செடியாய் வைத்தீர். நான் அப்படிப்பட்டவனாகவே நான் வாழுவேன். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மன பக்குவம் நமக்குள்ள வருமானால் நம்மை மீண்டும் அவர் இணைத்துக் கொள்வார். மீண்டும் அவர் இணைத்துக் கொள்வார். காய்ந்த பகுதியை வெட்டிவிட்டு மீண்டும் இணைத்துக் கொள்வார். மீண்டும் நாம் தேவனுடைய வீட்டில் அவருக்காய் கனி கொடுக்க முடியும். ஒட்டப்படாமல் கனி கொடுக்க முடியாது. வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டால் தான் தேவனுக்கென்று கனி கொடுக்க முடியும். உலகத்தால் காய்ந்த நம்முடைய பகுதிகளை வெட்டி தேவனோடு ஒட்டி கொள்ளும் பொழுது நாம் தேவனுக்காக கனி கொடுக்க ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையாய் மாறும். நம்மை படைத்ததே நற்குலத்துக்காக, நற்காரியங்களை செய்யும்படி செய்தவர்கள் தான். நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், தேவன் நம்மை தொட்ட ஆரம்பத்தில் எவ்வளவு நல்ல காரியம் நம்ம செஞ்சோம், தேவனுக்கு பிரியமான காரியம் எத்தனை செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு வருடங்கள் கடந்து விட்டதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து விட்டோமா, இல்லை முதிர்ச்சி அடைந்து விட்டோமா, இல்லை நமக்கு சகலமும் கற்றுக்கொண்டு விட்டோமா, இல்லை வேதத்தை குறித்து விட்டோமா? எதின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை காலப்போக்கில் காட்டுச்செடியாய் மாறியது? உலகத்தின் சுபாவங்கள் ஏன் உள்ள வருது? உலகத்தின் பழக்க வழக்கம் ஏன் உள்ள வருது? உலகத்தின் ஆடை அலங்கரிப்பு ஏன் உள்ள வருது? அதை அனைத்தையும் நாம் என்ன பண்ணணும்? வெட்டி மீண்டும் தேவனோடு இணைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மீண்டும் நாம் உயர்குல திராட்சை செடியாக மாறுவோம். அல்லேலூயா. மூன்றாவது, பிலிப்பியர் 1:10 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1:10. மூன்றாவது கனி என்ன கனி? நீதியின் கனி. பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகிய நீங்கள் கிறிஸ்துவின்
எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? துப்புரவற்றவர்களும் இடறல் அற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப 3வது கனி என்ன கனி? நீதியின் கனி. அந்த நீதியின் கனி யாருக்கும் துன்பத்தை கொடுக்காது, யாருக்கும் கண்ணீரை வர வைக்காது, யாரையும் சபிக்காது, யாரையும் துன்புறுத்தாது. எது நீதியோ அதை மட்டும்தான் அந்த கனி செய்யும். இன்றைக்கு நாம் நீதியை தேடி எங்க போகிறோம்? அங்க என்ன கிடைக்கும்? நீதி கிடைக்கும் என்று நம்பி போகிறோம். வருகிற பதில் 2, 3 பதில் இருக்கட்டும். ஆனா நம்ம எதுக்காக நீதிமன்றத்தை நோக்கி போகிறோம்? ஏன் ஒரு டாக்டர் கிட்ட போலாமே, ஒரு இன்ஜினியர் கிட்ட போலாமே, ஒரு போலீஸ்காரர்கிட்ட போலாமே, ஒரு பணக்காரனை தேடி போலாமே. ஏன் கோர்ட்டை தேடி போறோம்? அங்க சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கு. குற்றங்களுக்கான சட்டமும் குற்றங்களுக்கான தண்டனையும் அங்கு எழுதப்பட்டிருக்கு. அதை படித்தவன் அதன்படி நடப்பான் என்று நம்பிதான் போகிறோம். அவன் அதை படித்தவன் அதன்படிதான் செயல்படும் நம்பிக்கையோட தான் அங்க போகிறோம். சில இடங்கள்ல நன்மை நடக்குது, சில இடங்கள்ல தீமை நடக்குது. அது நமக்கு வேண்டாம். அப்ப வேத சட்ட திட்டங்கள் படித்த நம்மிடத்தில் எது வெளிப்படணும்? ஆனா எது வெளிப்படுது? வாசிக்கலாம். ஆமோஸ் 6:12. கண்மலையின் மேல் நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். நீதி இருக்கும் என்று நமக்கு கொடுத்த சட்ட திட்டங்களை படித்து, வேத வார்த்தைகளை படித்து, நீதியான காரியத்தை நடப்பிப்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, எட்டியை போல கசப்பை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுதான் சொன்னாரு. இந்த கனி இனிக்கும் நினைச்சு நான் கடிச்சேன், அது கசப்பை கொடுத்துருச்சு. ஒரு மரத்திலிருந்து கசப்பும் இனிப்பும் எப்படி வரும்? ஒரு மரத்திலிருந்து, ஒரு கொடியிலிருந்து வரக்கூடியதான பழத்தில் கசப்பும் இனிப்பும் எப்படி கலந்து வரும்? ஆனா இங்க வருது. நான் உன்னை அதாவது நீதியின் கனியா வைத்தேன், நீ எட்டியா மாறிட்ட. மாற காரணம் என்ன? சட்ட திட்டங்களை சரியாக கடைபிடிக்காமல் இருப்பது. நம்முடைய வாழ்க்கையில நீதி ஏன் குறைஞ்சு போச்சு? நியாயம் ஏன் குறைஞ்சு போச்சு? நம்ம இடத்துல ஏன் உண்மை குறைஞ்சு போச்சு? இந்த சட்ட திட்டங்களினுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டோம். வசனத்தை நமக்கு ஏற்றது போல புரட்ட ஆரம்பிச்சிட்டோம். உண்மை அதுதான். இன்றைக்கு வசனத்தை நமக்கு ஏற்றதுமே நம்ம புரட்டிக்கிறோம். வசன புரட்டல் இன்னைக்கு நடக்குது. சத்திய புரட்டலும் நடக்குது. நமக்கு புரட்டலான காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? எடுத்துக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீதியின் கனியாகத்தான் உன்னை நான் வைத்தேன், அதற்காகத்தான் என் பிரமாணத்தை உனக்கு நான் கொடுத்தேன், உனக்கு கற்றுக் கொடுத்தேன், உனக்கு கிருபையை கொடுத்தேன், ரட்சிப்பை கொடுத்தேன், ஞானஸ்நானத்தை கொடுத்தேன், அபிஷேகத்தை கொடுத்தேன், தேவ சபையில இடத்தை கொடுத்தேன். ஆனா எட்டிய போல ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற? ஏன் உனக்குள்ள அவ்வளவு கசப்பு? இந்த கசப்பை சேர்த்து வச்சு நீ யாருக்கு கொடுக்க போகிற? நீதியின் கனிதான், ஆனால் எட்டியாய் மாறி இருக்கு. இன்றைக்கு எட்டியை போல கசப்பாக மாறி இருக்கு. நகோமியுடைய பெயர் என்ன? நகோமியின் பெயருக்கு அர்த்தம் என்ன? அவள் நல்லா இருப்பா, அவ தித்திப்பா இருப்பான்னு தான் பேரு. ஆனா அவ சொல்ற வார்த்தை, நகோமி சொல்ற வார்த்தை, தேவன் எனக்கு தித்திப்பை அல்ல கசப்பை கொடுத்தாருன்னு போய் சொல்லுங்க. ஏன் வாழ்க்கை கசப்பா மாறிச்சு? அப்பத்தின் வீட்டை விட்டு உன்னை யார் அங்க போக சொன்ன மோவாப்புக்கு? போயிட்டு சொல்ற வார்த்தை, என் வாழ்க்கை கசப்பாக கர்த்தர் மாட்டி விட்டு. இருக்கிற இடத்தில் இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை போஷிக்க நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் சொன்ன இடத்தில் இருக்கும் பொழுது காகம் வரும், அதோடு சேர்ந்த அப்பமும் இறைச்சியும் வரும். கர்த்தர் சொல்லாத இடத்துல போய் படுத்துக்கிட்டு இருந்தோம்னாக்க அப்பமும் தண்ணீரும் மட்டும்தான் வரும், இறைச்சி வராது. அப்ப நம்மிடத்தில் நீதி காணப்பட்டால் நம்மிடத்தில் அநேகரை கர்த்தர் அழைத்து வருவார். நம்மிடத்தில் அநேகர் ஒற்றுமையாக இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் அன்பின் பரிமாற்றங்கள் நடைபெறும். கசப்பை வைத்திருக்கிற இடத்தில் யாரும் அன்பை காண்பிக்க மாட்டார்கள். கசப்பு இருக்கிற இடத்தில் யாரும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க.
கசப்பு இருக்கிற இடத்துல யாரும் ஐக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். நீதியா இருக்கிற இடத்துல தான் ஐக்கியம் இருக்கும். நீதியா இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும். நீதியா இருக்கிற இடத்துல தான் சந்தோஷம் இருக்கும். நான்காவது கலாத்தியர் 5:22 உங்களுக்கு நன்றாக தெரிந்தது. ஆவியின் கனியோ, வாசியுங்கள் அந்த பகுதியை. கலாத்தியர் 5:22. இங்க ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது உதடுகளின் கனி, நற்கிரியைகளாகிய கனி, நீதியின் கனி. இப்ப ஆவியின் கனி வாசியுங்கள். ஆவியின் கனியோ ம், அன்பு, ம், சந்தோஷம், ம். சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்ப ஆவியின் கனி நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு கொடுக்கப்பட்டது ஆவியின் கனி. ஆனா நமக்குள் என்ன கனி செயல்படுது சில சமயத்துல? அப்படியே மேல போய் 19 இருந்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள். போதும் போதும் போதும். ஆவியின் கனிதான், ஆனா செயல்படுவத மாம்சத்தின் கிரியைகள். இப்ப வாசிங்க வசனத்தை. வெளியரங்கமா இருக்கின்றன. வெளியரங்கமா மாறிடுச்சு. மாம்சத்தின் கிரியை இது வரைக்கும் உள்ளதா இருந்துச்சு, இப்ப வெளியரங்கமா மாறிடுச்சு. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட கொடுத்தது என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதை கொடுத்தாரு. ஆனா எது வெளியில வந்திருக்கு? இப்ப வாசிச்ச அனைத்தும் வெளியில வந்திருக்கு. எதை கொடுத்தாரு? இந்த கனியை கொடுத்தாரு. ஆனா வெளிப்படுத மாம்சத்தின் கிரியை வெளிப்படுது. இப்ப அதனாலதான் கடைசி வார்த்தையில சொல்றாரு, நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபின் நடக்கவும் கடவும், வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அப்ப நான்காவது கனி என்ன கனி? ஆவியின் கனி. இந்த கனி நம்மள்ட்ட இருக்கா? இதுவும் நமக்குள் காணப்பட வேண்டும். இந்த ஆவியின் கனியும் நமக்குள் காணப்பட வேண்டும். ஆவியின் கனியின் அந்த ஒரு திராட்சை கொத்துல பல பழங்கள் என்ன பண்ணும்? இருக்கும். அது போலதான் ஆவியின் கனி. அது பார்ப்பதற்கு ஒரு பழம் போலதான் இருக்கும். அதற்குள்ள பல பழங்கள் என்ன பண்ணும்? இருக்கும். அதுதான் அந்த அன்பு, சந்தோஷம், இச்சையடக்கம் எல்லாமே. அடுத்த 5வது காரியம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 3:8 சொல்லப்படுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்க. அப்ப 5வது கனி என்ன கனி? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? மனம் திரும்பி இருக்கோமா? திரும்பி இருக்கோம். மனம் திரும்பினதுனால தான் புதிதாக்கப்பட்டிருக்கோம். ஆனா மனம் திரும்பினா என்ன செய்கிறோமா? எரேமியா 2:7 வாசிங்க. நமக்குள்ள கர்த்தர் மனம் திரும்புதலை கொடுத்தார். நம்மளை மனம் திரும்ப வைத்தார். நாமளும் மனம் திரும்பணும், திருந்தணும். திருந்தின நாம எங்க திரும்பி நிக்கிறோமா? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதை பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். ஸ்தோத்திரம். நான் உனக்கு மனம் திரும்புதலை கொடுத்தேன், ஆனா தீட்டுப்படுத்திட்ட. ஆனா ஒரு பொருள் எப்ப தீட்டுப்படும்? ஒரு பொருள் எப்பொழுது தீட்டுப்படும்? சரி, வெள்ளை உடை அல்லது வெள்ளை காகிதம் எப்பொழுது தீட்டுப்படும்? அதன் மேல் ஒரு கரை படும் பொழுது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை. மனம் திரும்புதலை போல இருந்த ஒரு வாழ்க்கை, பிளைனா ஒயிட்டா இருந்த வாழ்க்கைய சில விதமான கலர்ஃபுல்லா ஆக்குறேன்னு சொல்லி, கலர்ஃபுல்லா மாத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு கரையாக்கி வச்சிருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட, சில பேர் விரும்புறது என் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும்.
ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். ஹாப்பினஸ்க்காக நம்ம எதை உள்ளே கொண்டு வந்தோம்? மகிழ்ச்சிக்காக எதை உள்ளே கொண்டு வந்தோம்? கலர்ஃபுல்லாக நினைச்சு நம்ம எதை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம்? புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பிளைன்ஃபுல்லாக நீட்டாக வச்சிருக்கிறார். அதை நான் கலர்ஃபுல்லாக மாற்றுறேன், அதை நான் மாற்றுறேன். நீங்கள் மாற்றாதீங்க. அவர் மாற்றி தான் வச்சிருக்கிறார். அதை நீங்கள் மாற்றாதீங்க. ஒரு காரியத்தை கர்த்தவங்ககிட்ட கொடுக்கும்போது உங்களை மாற்றி தான் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறேன்னு சொல்லிட்டு அதனுடைய வடிவத்தை மாற்றிடாதீங்க. அதனுடைய வடிவத்தை, ஒரு சிலையானது ஒரு சிற்பாசனம் அழகாக செதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய காது கொஞ்சம் இறங்கி இருக்கு, மூக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. நம்ம சுற்றிலும் தட்ட முடியுமா? தட்டினா என்ன ஆகும்? அதனுடைய அழகே கெட்டு போயிடும். அதை செய்தவன் தான் அதை சரிப்படுத்தணும். அவனுக்கு தான் தெரியும் எங்க மெதுவா தட்டணும், எங்க வேகமா தட்டணும். நம்ம பாட்டுக்கு போயிட்டு அப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு தட்டினா என்ன ஆகும்? அதனுடைய தோற்றமே மாறிடும். கர்த்தர் நமக்கு மன திரும்புதலை கொடுத்தார். இந்த மன திரும்புதலை நான் அழகா மாத்துறேன், இன்னும் நான் அதை உயர்த்துறேன், அதை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன்னு நாம சில முயற்சி செய்து 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 வடிவத்தை இழந்து இன்னைக்கு கரை உள்ளவர்களா என்ன பண்ணி நிக்கிறோம்? மாறி நிக்கிறோம். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கணுமா? கனி இருக்கணுமா? இப்ப அந்த 5 கனிகளும் நமக்குள் மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னும் பல காரியங்கள் இருக்கு. ஆனா நமக்குள்ள என்ன வேணும்? முதலாவது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இருக்கணும். 2வது நற்கிரியைகளாகிய கனி இருக்கணும். நீதியின் கனி இருக்கணும். ஆவியின் கனி இருக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இருக்கணும். இது அனைத்தையும் அடைக்க ஒரு மனுஷன் இருக்கிறான். இது அனைத்தையும் தன் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தின மனிதன் ஒருவன் இருக்கிறான். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு யாரு? கனிதரும் செடி. நம்மள அநேகர் நினைக்கலாம், ஒரு எண்ணம் கூட ஓடும். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு எண்ணம் கூட ஓடும், என்னுடைய சூழ்நிலை என்னைய கனி கொடுக்க விட மாட்டேங்குது, என்னுடைய பலவீனம் என்னை கனி கொடுக்க விட மாட்டேங்குது, என் குடும்பம் என்னை கனி கொடுக்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லி சில காரியங்கள் நம்ம சொல்லலாம். உங்களுக்குள்ள வரும் அப்படிப்பட்ட எண்ணங்கள். நான் கனி கொடுக்க மாட்டேனக்கான விருப்பமா? ஆசைப்படுறேன். சூழ்நிலை, என் வேலை அந்த மாதிரி, என் குடும்பம் அந்த மாதிரி, என் நண்பர்கள் அந்த மாதிரி, அதனால என்னால் தேவனுக்கு ஏற்ற கனி உள்ள பிள்ளையா வாழ முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இங்கே யோசேப்பு எந்த குடும்பத்தில் இருந்தார் தெரியுமா? 4வது வசனத்தை வாசிங்க. போதும். ரூபன் தன் சகோதரன், யோசேப்பின் சகோதரில் ஒருவன் எப்படிப்பட்டவனா? தழும்புகிற குணம் உள்ளவன். அவன் இங்கிட்டும் இருக்க மாட்டான், அங்கிட்டும் இருக்க மாட்டான், ஆடிக்கிட்டே இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? ஆடிக்கிட்டே இருப்பான். அடுத்து 5வது வசனத்துல சிமியோனும் லேவியும் எப்படிப்பட்டவன்? கொடுமையின் கருவிகள். 2வது கொடுமை செய்கிறவங்க 2 பேரும். அதே 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். யூதா பாலசிங்கம். யூதா பாலசிங்கம். 14வது வசனம் இசக்கர் கழுதை, பலத்த கழுதை. 17வது வசனம் தான் பாம்பு. தான் பாம்பு. நப்தலி பெண்மான். ஒருத்தன் கூட கனி கொடுக்கிற வாழ்க்கை என்ன பண்ணல. எல்லாருடைய பேரும் எப்படிப்பட்டதா பேரா இருக்கு? என்ன பேரா இருக்கு? வெறும் அனிமல்ஸ் பேரா இருக்கு. வெறும் அனிமல்ஸ் பேரா இருக்கு. ஒரு ஊழியக்கார் இதை ஒரு காமெடியாக சொன்னார். நான் மட்டும் யோசேப்பை பார்த்தேன்னா, நீ பிள்ளைய வளர்த்தியால ஜூவை வளர்த்தியா நான் கேட்பேன் அப்படின்னு. ஏன்னா இந்த பேரை வச்சதே அவங்க அப்பா தான். இந்த பேரெல்லாம் வச்சதே யார் தான்? அவங்க அப்பா தான். நீ நீ பெண்மானா இருப்ப, நீ பாலசிங்கமாக இருப்ப, நீ கழுதையாக இருப்ப,
நீ வந்து இந்த மாதிரி இருப்ப, அந்த மாதிரி இருப்பன்னு பேர் வச்சதே யாக்கோபு தான். ஆனா அந்த யாக்கோபுக்கு தான் யோசேப்புக்கு பேர் வைக்காது, கனி தரும் செடி. இப்படிப்பட்ட குணாதிசயம், சர்ப்பம் போல குணாதிசயம் உள்ளவன், மான் போல குணாதிசயம் உள்ளவன், கழுதையை போல குணாதிசயம் உள்ளவன், சிங்கத்தை போல குணாதிசயம் உள்ளவன், கொடுமையின் குணாதிசயம் உள்ளவன், அப்பைக்கப்ப இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி அங்கிட்டும் தவுவான் இங்கிட்டு தவுவான், பச்சை ஊந்தின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள் மத்தியில யோசேப்பு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? கனி தரும் செடியா இருக்கிறாரு. இன்னும் அதையும் மிஞ்சி இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அது ஜீன்லயே வந்துருச்சு, அது என் ரத்தத்திலே கலந்துருச்சு, அதனால விட முடியல. யாக்கோபு எப்படிப்பட்டவர்? யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு எப்படிப்பட்டவர்? அவருடைய ஸ்பாவம் ஏமாற்றுகிற ஸ்பாவம், அவருடைய ஸ்பாவம் ஏமாத்துற ஸ்பாவம். அந்த ஏமாத்துற ஸ்பாவம் உடையவனுக்கு பிறந்த மகன் யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பின் தாய் யாரு? யோசேப்பின் தாய் யாரு? ராகேல். ரெபேக்கா வந்து ஈசாக்குடைய தாய், சாரி யாக்கோபுடைய தாய். யோசேப்பின் தாய் ராகேல். ராகேல் என்ன பண்ணாங்க? தனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொல்லி சண்டை போட்டவங்க ஒரு பக்கம், தன் சகோதரியோடே போட்டி போட்டவங்க யாரு? தன் சகோதரியோடே போட்டி போட்ட குணாதிசயம் உடையவங்க தான் இந்த அம்மா. அப்ப போட்டி போற சுபாவம் உள்ள அம்மாவுக்கும் ஏமாத்துற சுபாவம் உள்ள அப்பாவுக்கும் பிறந்த மகன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கனி தரும் செடியா இருக்கிறான். இது எப்படி சாத்தியம்? கூட பிறந்தவன் அத்தனை பேருடைய பேரும் பார்த்தாக்கா வித்தியாசமான பேரா இருக்கு. எல்லாம் மிருகத்தின் சுபாவம் உடையவங்களா இருக்கிறாங்க. மனுஷ சுபாவம் யாருக்கும்? இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவரோடு பிறந்தவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கனி தரும் செடியா இருக்கிறான். இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் மத்தியில் பிறந்தவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இது எப்படி ஆயிற்று? நம்மால் முடியுமா? முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஒன்று அப்பா அம்மா மேலே பழி போடுவோம், அவங்க ரத்தம் தானே எனக்குள்ள ஓடும், அப்போ நான் மட்டும் எப்படி இருப்பேன்? இப்படித்தான் இருப்பேன். என் கூட வளர்ந்தவன் பூரா உருப்படியாகவே வாழ உள்ள, அதனால தான் நானும் இப்படி இருக்கிறேன். ஒன்று பெற்றவங்களை குறை சொல்லுவோம், இல்லை கூட பிறந்தவங்களை குறை சொல்லுவோம். இப்படி குறை சொல்லி தான் என்ன பண்ணுவோம்? நம்முடைய சக்கரத்தை நகர்த்துவோம். ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. தன் சகோதரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை. யோசேப்பினுடைய 17 வயதுல யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய சகோதரரை சந்திக்கும் பொழுது அவங்க செய்த அக்கிரமங்களை தன் தகப்பனிடத்தில் சொல்லக்கூடியவனா இருந்தான். அந்த அக்கிரமத்துக்கு யோசேப்பு என்ன பண்ணல? உடன்படல. ஆட்டை திருடுவதும் அதை கொல்லுவதும் அதை புசிப்பதும் அப்படிப்பட்ட உடன்பாட்டுக்குள்ள யோசேப்பு இறங்கல. ஆட்டை விற்று அதனுடைய பணத்தை வைத்து சில நன்மையை, சில இன்பங்களை அனுபவிக்கிற சகோதரர்கள் மத்தியில் அந்த இன்பத்தை அனுபவிக்காத சகோதரனாக தான் யோசேப்பு இருந்தார். அப்ப கூட பிறந்த சகோதரனாவே இருந்தாலும் அவனுடைய பாவத்தில் பங்கேற்காமல் கனிதரும் செடியாகவே இருந்தவர் தான் யோசேப்பு. அப்ப எப்ப நம்மளால கனி கொடுக்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுமா? குடும்பம் எப்படி வேணா இருக்கட்டும், பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், கூட பிறந்தவன் எப்படிப்பட்டவனா வேணா இருக்கட்டும், நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்றதான் முக்கியம். அவர்களை பத்தி கவலை இல்லை, நான் எப்படி இருக்கிறேன். அவன் அக்கிரமம் செய்யறவன் தான், நான் இல்லைன்னே சொல்லலை, ஆனா நான் நல்லவன். யோசேப்பு சொல்லுவார், என் அண்ணன் ஒருத்தன் தத்தளிக்கிறவன் தான், என் அண்ணன் ஒருத்தன் கொடுமையின் கறி உடையவன் தான், என் அண்ணன் ஒருத்தன் பாலசிங்கன் தான், என் அண்ணன் ஒருத்தன் சர்ப்பம் தான், என் அண்ணன் ஒருத்தன் கழுதை தான், என் அண்ணன் ஒருத்தன் பெண்மான் தான், நான் கனி தரும் செடி. காரணம், கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தான். கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தான். கர்த்தரோடு இணைந்திருந்தான். முன்பாக வைத்திருந்தான் என்பதை விட கர்த்தரோடு இணைந்தே இருந்தான். அதனாலதான் அந்த கனிகள் அவனுக்குள் வந்து கொண்டே இருக்கு, வளர்ந்து கொண்டே இருக்கு. அதனாலதான் பிற்கு நாட்கள்ல சகோதரரை பார்த்து சொல்றாரு, உனக்கு நன்மை செய்யும்படி தான் கர்த்தரனை அனுப்பி வைத்தார். தன்னை தேடாத தகப்பனுக்கும் யோசேப்பு என்ன பண்றாரு? நன்மை செய்யறாரு. யாக்கோபு நினைச்சிருந்தா யோசேப்பை தேடி இருக்கலாம்,
ஆனால் யாக்கோபு யோசேப்பு என்ன பண்ணலை? தேடலை. தன் பிள்ளைகள் சொன்னதை நம்பி அப்படியே விட்டுட்டார். தன்னை தேடி வராத தகப்பனுக்கு நன்மை செய்கிற குணம் யாருக்கு வரும்? தனக்கு தீமை செய்த சகோதரனுக்கு நன்மை செய்யும் குணம் யாருக்கு வரும்? தன்னை அடிமையாய் விற்று போட்ட சகோதரருக்கு நன்மை செய்யும்படி குணம் யாருக்கு வரும்? இவ்வளவு ஏன், தன்மேல் அவதூறான பழி போட்ட போத்திபாவின் மனைவிக்கு நன்மை செய்யும் குணம் யாருக்கு வரும்? இப்ப அந்த களஞ்சியங்களே யார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு? தானிய கிடங்கே யோசேப்புடைய கரத்துல தான் இருக்கு. யோசேப்பு தான் ராஜாவுக்கும் அளக்கணும், போத்திபாவுக்கும் அளக்கணும், போத்திபா மனைவிக்கும் அளக்கணும், யாக்கோபுக்கும் அழைக்கணும், அவருடைய பிள்ளைகளாகிய யோசேப்பின் சகோதரருக்கும் அவன் தான் அளக்கணும். அவன் அளந்து கொடுத்தான். அதில் ஏறவும் இல்லை, குறையவும் இல்லை. தன்னை வஞ்சித்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு புழு புழுத்த நன்மை அவர் என்ன பண்ணல? கொடுக்கல. தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நான் இன்னும் அதிகமான தானியத்தை அவர் என்ன பண்ணல? கொடுக்கல. சரியான அளவை அளக்கக்கூடிய நீதியின் கனி உடையவராக இருந்தார். நற்கிரியை செய்யும் கனி உடையவராக இருந்தார். ஆவியின் கனி உடையவராக இருந்தார். ஸ்தோத்திர பலி செலுத்தக்கூடிய கனி உடையவராக இருந்தார். மனம் திரும்பல் கேட்ட கனி கொடுக்கிறவராக இருந்தார். நம்மிடத்தில் என்ன கனி வெளிப்படுது? நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோமா? இந்த கிளையானது அந்த கொடியோடு இணைந்திருக்கா? யோசேப்பு இருந்திருக்காருங்க. முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. யோசேப்பு இருந்திருக்காரு. நம்முடைய நாட்களில் எத்தனை மிஷினரிமார்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்துல மற்றவர்கள் பார்ப்பதற்கு காரணம் என்ன? கல்வியை கொடுத்ததும், மருத்துவமனையை கொடுத்ததும், உதவி என்கிற மனப்பக்குவத்தை கொடுத்ததும், அடிமைத்தனத்தை உடைத்ததும் யார்தானா? அந்தந்த பகுதிகளில் ஊழியம் செய்ய வந்த மிஷினரிகள். இதை இன்றைக்கும் வரலாறும் பேசுகிறது, அநேக அரசியல்வாதிகளும் பேசுகிறார்கள், அரசியல் தலைவர்களும் பேசுகிறார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா, புடுங்குறவங்களா இருக்கிறோமா? யோசேப்பு பணத்தை வாங்கிட்டு தானியத்தை கொடுக்கல. அவன் பணத்தை வாங்குற மாதிரி வாங்கி தானியத்துக்குள்ளேயே பணத்தை வச்சு திருப்பி கொடுத்துட்டாரு. இலவசமாக தான் கொடுத்துருக்காரு. அப்ப இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த அந்த ஸ்தானத்தை தன் சகோதரர்களுக்காக அவர் இலவசமாக தான் கொடுத்தாரு. பெயருக்கு தான் பணத்தை வாங்குவது போல வாங்கிட்டு அந்த மூட்டைக்குள்ளேயே வச்சு கொடுத்துட்டாரு. இந்த குணம் யாருக்கு வரும்? அதனால தான் யோசேப்பு கனிதரும் செடி. நம்மிடத்தில் கனிகள் காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் கனிகள் காணப்பட வேண்டும். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில கனி இல்லாமல் இருக்க விட்டுருவாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. 2 பேதுரு 1:8 சொல்லுகிறது, தேவன் நம்மை கனி உள்ளவர்களா இருக்க விட மாட்டார். நாம் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தவர்களா இருந்தாலும் நம்மை உருட்டி திரட்டி இழுத்து நட்டு வச்சிருவார். வாசிங்க 1:8. இவைகள் ம் 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 கனியற்றோளுமா இருக்க ஒட்டாது. 1 முதல் 10 வரைக்கும் குறித்து வச்சுக்கோங்க. 2 பேதுரு 1 முதல் 10 வரை குறித்து வைத்து ஒவ்வொரு வசனமா வீட்டில் போய் வாசி. ஏன்னா நேரம் போயிடுச்சு. நமக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குமானால் நம்மிடத்தில் கனிகள் இல்லாமல் இருக்காது. அதேதான் எசேக்கியேல் 47:12 சொல்கிறது, மாதந்தோறும் நாம் கனி கொடுக்கணும். எசேக்கியேல் 47:12 சொல்கிறது, மாதந்தோறும் கனி இருக்கணும். எரேமியா 17:8 சொல்கிறது, வருடந்தோறும் கனி இருக்கணும். அந்த 2 வசனம் ரொம்ப அழகான வசனம். அதனால வாசிங்க. நதியோரமாய் ம் 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 ஸ்தோத்திரம். ம் ஸ்தோத்திரம். அப்ப நாம கிளையானது கொடியோடு இசைந்து விட்டால் எப்பொழுதும் நாம் கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில கனியை நாம் இழந்திருக்கலாம், நற்கிரியைகளை இழந்திருக்கலாம், அன்பை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், பொறுமையை இழந்திருக்கலாம்.
ஆனால் நாம் மீண்டும் தேவனோடு இணைவோம் என்றால், இணைந்து கொண்டால், இணைத்து கொள்கிற தேவனோடு இணைந்து கொண்டால் மீண்டும் நம்மிடத்தில் கனிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அதே எரேமியா 17:8 வாசிக்கலாமா? எரேமியா 17:8. ம் 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 ஸ்தோத்திரம். வருஷம்தோறும் தப்பாமல் கனி கொடுப்பான். எப்பொழுது தேவனோடு இணைந்து விட்டால் தேவனுடைய தண்ணீர், அவர் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் வாய்க்கால்கள் ஓரமாய் தன் வேர்கள் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நம்ம எப்படிப்பட்ட மரமா இருக்கணுமா? தப்பாமல் கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும். அதுக்கு இந்த மரம் எங்க இருக்கணும்? நதியோரமா இருக்கணும். அந்த ஜீவ நதியாகிய இயேசுவை தேடி இயேசு கிறிஸ்துவின் அருகில அவருக்குள் வேர் கொண்டவர்களா இருக்கணுமா? தண்ணீருக்குள் வேர் கொண்டது போல நதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் அடைய மாட்டான்னு சொன்னாரு. ஒரு கிணற்றின் அருகே உட்கார்ந்து ஒரு பெண் வந்து தண்ணி எடுக்க வராங்க. நான் கொடுக்குற தண்ணியை குடிச்சா உனக்கு தாகமே எடுக்காது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த நித்திய ஜீவனாகிய ஜீவ நதியை, அந்த ஜீவ நதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ள நம்முடைய வேர்கள் பரவும் என்றால் புதிய வருஷத்தில் நாம் தித்திப்பான கனிகளை கொடுக்க தக்க உயர்தள திராட்சை கொலையாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஒரு 3 காரியம் இருக்கு, எழுதி மாத்திரம் வச்சுக்கோங்க, பிரசங்கம் பண்ண மாட்டேன். முதல் விஷயம், நம்முடைய வாழ்க்கை கசப்பை அல்ல மதுரமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை கசப்பானதா இருக்கு. கனி என்றால் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எவருக்கும் கசப்பை கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நம்மால் ஒருவன் முகம் சுளிக்க கூடாது. நம்முடைய செயல்பாட்டின் நிமித்தம், நம்முடைய பேச்சு நிமித்தம், நம்முடையதான சில காரியத்தின் நிமித்தம் எவரும் ஒரு காலம் முகம் சுளிக்காமல் இருக்கணும். இரண்டாவது, மற்றவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கிறவளா இருக்கணும். யோசேப்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிற குணமுடையவரா இருந்தார். கனி உள்ள வாழ்க்கை என்றால் எதிர்பார்ப்பு இன்றி உதவி செய்யணும். செய்தவனுக்கு மாத்திரமல்ல, செய்யாதவனுக்கும். இவனுக்கு தான் உதவி தேவை, அவனுக்குலாம் உதவி தேவை, அவனும் பழச்சிக்கும், அப்படி அல்ல, அவனுக்கும் உதவி தேவை. இரண்டாவது, எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கிற இருதயம் நமக்கு வேணும். மூன்றாவது, அநேகர் விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். தேவன் மட்டும் நம்மளை நேசிச்சா போதும், மனுஷன் நம்மளை நேசிக்க வேணாமா? தேவன் மாத்திரம் நம்ம இடத்துல அன்பா இருந்தா போதும், மனுஷன் நம்ம இடத்துல அன்பா இருக்க வேண்டாமா? அப்ப அநேகரும் விரும்பத்தக்க சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். எப்ப விரும்புவாங்க? எப்ப நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க? நம்ம அன்பா இருக்கிறப்ப. நம்ம நற்கிரியைகள் செய்தோம்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? அநேகர் விரும்பத்தக்கவங்களா இருப்போம். நமக்குள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம், சண்டை, அது இது, வாக்குவாதம், பொறாமை இன்னும் இருக்கு. இந்த சுத்திகரிப்புன்னு வந்தா மட்டும் என் வாயில லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்தா நிச்சயமா யாரும் நம்மளை நேசிக்க மாட்டாங்க. கர்த்தரும் நேசிக்க மாட்டார், மனுஷனும் நம்மளை நேசிக்க மாட்டான். ஆனா கசப்பை தூக்கி எறிந்து விட்டு, பொறாமையை தூக்கி எறிஞ்சிட்டு, வம்பை தூக்கி எறிஞ்சிட்டு, வாக்குவாதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, அன்போடு, அன்பை மாத்திரம், சந்தோஷத்தை மாத்திரம், நீதியை மாத்திரம் நாம் வெளிப்படுத்துவோம் என்றால், யோசேப்பை தேடி அவன் குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வர முடியும் என்றால், நம்மையும் தேடி அநேகரை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க நீதிமானா மாத்திரம் இருங்க, உங்களை வெறுக்கிறவர்களையும் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்க நற்கிரியல் செய்யறவளா மாறுங்க. எவ்வளவு நாக்கு மேல பல்ல போட்டோ, வாய் மேல பல்ல போட்டு அத்தனை பேரையும் கர்த்தர் சரணடைய வைப்பார். சிமேயி என்கிற ஒரு மனுஷன் தாவீதை பார்த்து மண்ணரைச்சி சாப விட்டான். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே, சவுலின் குடும்பத்தை நீ ஒண்ணும்னா நீ நாசம் அப்படின்னு சொன்னான். ஆனா தாவீது தன் நீதியின்படி அவர் செயல்பட்டார்.
அவனை கர்த்தர் பார்த்துக்கார், வா நம்ம போகலாம். திரும்பி வராரு, காலில் வந்து விழுந்து கிடக்குறான். நீ மன்னிச்சுக்க, தெரியாம நான் பேசிட்டேன். கோபப்பட்டிருந்தா அவன் செத்துருப்பான். நீதியாய் நடந்ததுனால மனம் திரும்பினான். மனம் திரும்புதல் முக்கியமா, கொலை செய்யறது முக்கியமா? ஒரு பாவி மனம் திரும்பதான் பரலோகம் சந்தோஷப்படும். மற்றவர்கள் மனம் திரும்பத்தக்க நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கெட்டு போற மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது. நம்மை பார்த்து மற்றவன் மனம் திரும்பணும். சிமை மனம் திரும்பினா, ஐயோ இவ்வளவு நீதியானவனா போய் நான் இப்படி பேசினேன், தயவா மன்னிச்சுக்கப்பா, மன்னிச்சுக்கப்பா. அப்ப நம்ம கிட்ட என்ன காணப்படணும்? நீதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், அன்பு இருக்கணும். இது 3 நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு யாரும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. நம்முடைய கோபத்து நிமித்தம் சில உறவுகளை நம்ம இழந்திருக்கலாம். நம்முடைய கசப்பு நிமித்தம் சில அன்பை நம்ம விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் தேவன் விரும்புவது நாம் எல்லோரிடத்திலும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். இதற்காகவே நம்மை ஏற்படுத்தினார். இதை விட்டு நாம் விலகி இருப்போம் என்றால் மீண்டும் இந்த கொடியை அந்த செடியானது சேர்த்து கொள்வதற்கு ஆர்வமாக உள்ளது. வார்த்தை ஒன்று அழகா இருக்கும். என்னிடத்தில் என்ன அக்கிரமத்தை கண்டீர்கள்? என்னிடத்தில் இவ்வளவு தூரம் என்னை விட்டு போவதற்கு என்னிடத்தில் என்ன அக்கிரமத்தை? உனக்கு தண்ணி பாய்ச்சினது தப்பா? உன்னிடத்தில் வேண்டாத காய்ந்த இலைகளை வெட்டி எடுத்தது தப்பா? நீ நல்லா வளரும்படி உனக்கு நான் தண்ணி ஊற்றுனது தப்பா? உன்னைய வேற எதுவும் மேய்ந்து விடாதபடிக்கு உன்னைய நான் வேலி போட்டு பாதுகாத்த தப்பா? என்ன குறைய கண்டுபிடிச்சுன்னு இப்போ நீ கசப்பான கனியை கொடுக்குற? என்ன குறைய கண்டுபிடிச்சுன்னு இப்ப நீ கசப்பான கனியை கொடுக்குற? அப்போ ஒரு குறையும் கர்த்தர் நமக்கு வைக்கல. நாம் தான் கர்த்தருக்கு என்ன வச்சிருக்கிறோம்? குறை வச்சிருக்கிறோம். என்ன குறை? அவருடைய அன்பை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லாதது ஒரு குறை. அவருடைய சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளாதது ஒரு குறை. அவருடைய நீதியை மற்றவர்களுக்கு காண்பிக்காமல் போனது ஒரு குறை. காரணம், கனி இல்லை, கசப்பு வெளியில, கனி உள்ள இருக்குமானால் அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நீதி இருக்கும். யோசேப்புக்குள்ள அன்பு இருந்துச்சு, அதனால தான் அவன் திராட்சை செடியா இருந்தான், கனிதரும் செடியா இருந்தான். இந்த நாள தேவ கரத்துல மீண்டும் ஒரு விசையாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை மீண்டும் இணைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. என்னை இந்த கொடிய அந்த செடியோட மீண்டும் இணைத்துக் கொள்ளுங்க. நான் உமக்குள்ள நிலைத்திருக்க விரும்புகிறேன். தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா?